அன்புக்குரிய பக்தோடியிலே நான் யாருக்கும் எந்த துரோகமுமே பண்ணலை, நான் எந்த கடனும் யாருக்கும் கடன் படலை. ஆனால் எல்லா விஷயங்களுமே எனக்கு தடையாகவே நடந்துகிட்டு இருக்கு. எந்த காரியமும் நான் நினைக்கிறது நடைபெற மாட்டேங்குது. எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம், துயரம், கஷ்டம், கவலை எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுதுதான் நான் சொன்னேன், அம்மா, யாருக்காவது இந்த உலகத்திலே நமது தாய் தந்தையர்களுக்கு மகளாக நம்ம பிறந்திருப்போம். தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து தவறி இருப்போம். அதுவே ஒரு பெரிய கடன். அதுபோக நம்மளுடைய சகோதரர்களுக்கு, நம்மளுடைய சகோதரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து நம்ம வேணுக்குன்னு பண்றதில்லை, மறந்திருப்போம், தவறி இருப்போம். அதுவே பெரிய கடன். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடம் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள், நம்ம நிச்சயமா செஞ்சு தர்றோம், நான் நிச்சயமா பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, அதிலிருந்து நம்ம செய்ய முடியாம போயிடும். அதுவே மிகப்பெரிய கடன் இல்லையா? இதுவே கடன். நம்ம எல்லாருமே கடன்னாலே பொருளாதாரம், கடன் பட்டோம், பணம் வாங்கிட்டோம், கடன் கொடுக்க முடியல, அதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. நம்ம தாய் தந்தையருக்கு செய்யக்கூடியதே பெரிய கடன் இல்லையா? நம்மளுடைய சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள் சொல்லக்கூடிய வாக்கு, நம்ம சொல்றோம் நிச்சயமா பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்றோம், செய்ய முடியல. அதுதான். அதிலெல்லாம் இருந்து நிவர்த்தியாகி தடைகள்லாம் போகணும். திருக்குறள் இருக்காங்க இல்லையா, மூதாதையர்கள், அவங்கள் தெரியாமல் அறியாமல் செய்த தவறுகள்லாம் நம்ம சந்ததிகளை, நம்மளை அது சாரும். அதில் இருந்தெல்லாம் விடுபடுவதற்காக, அந்த தடைகளிலிருந்து உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்குவதற்காகவே நம்மளுடைய அன்னையினுடைய உத்தரவின் பேரிலே அமாவாசை சிறப்பு யாக வேள்வி நம்மளுடைய ஆலயத்திலே நடத்துவதற்காக ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சித்திரை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமையிலே அமாவாசை சிறப்பு யாக வேள்வி முதலாக துவங்கப்பட இருக்கிறது. உங்களுக்கு அத்துணை தடைகளும் நீங்கி பெரும் வாழ்வு அன்னை வாராகி உங்களுக்கு அளிப்பாங்க.